எல்லாருக்குமே 2 டைப்ஸ் ஆஃப் பல் இருக்கும். ஒவ்வொரு பல்லும் கரெக்டான டைம்ல தான் வெளியே வரும். அந்த ஒரு பல்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும் அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் 𝒔𝒆𝒗𝒊𝒄𝒆𝒔, டென்டிஸ்ட், அரிஸ்டோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம பல்ல எடுத்தாச்சு, ரீப்ளேஸ் பண்ணணும்னு தோணும். அது எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வச்சுட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா 2 மெத்தட் இருக்கு. கலட்டி மாற்ற மாதிரி ஒன்று இருக்கு, ஃபிக்ஸ்டா போடுற மாதிரி இருக்கு. கலட்டி மாற்றுறது ஒரு பல்லையும் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஃபுல் செட் படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது பண்றப்போ பிளஸ் என்னன்னு பார்த்தா அது வந்து எல்லாராலையுமே ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் அஃபோர்டபுளா இருக்கும். பிளஸ் வந்துட்டு ஓரளவு ஈஸியாகவும் இருக்கும். பட் இதோட மைனஸ்ன்னு பார்த்துட்டா நிறைய பேர் அதை போட்டு கலட்டி நைட்டு வைக்கிறப்போ ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. திருப்பி பேசுறப்போ கலண்டுட்டே இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஒரு 2-3 வருஷத்துலேயே சில பேருக்கு அது லூஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். பேசுறப்பே கலண்டுரும். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விடுறப்ப என்ன ஆகும்னா அந்த டென்ச்சர்ஸ்க்கு கீழே வந்துட்டு அழுக்கு நிறைய சேர்ந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம ஃபிக்ஸ்டா போற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ்டில் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுன் அண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பல் இல்லை அப்படின்னா அது முன்னாடி அண்ட் பின்னாடி இருக்கிற பல்ல ஒரு பில்லர் மாதிரி சப்போர்ட் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணிட்டு 3 பல்லுக்கு சேர்த்து கிரவுன், அதாவது தொப்பி மாதிரி போட்டு கனெக்டடா போடுறது தான் கிரவுன் அண்ட் பிரிட்ஜ். இதோட பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா ஃபிக்ஸ்டா இருக்கும் அண்ட் இதுவுமே நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். பட் இதோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பல்லெல்லாம் டச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கிற பல்ல டச் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் தேவைப்பட்டா அதுக்கும் ரூட் கேனல் பண்ற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு பல் இல்லையா, எனக்கு அந்த ஒரு பல்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும் அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு டைட்டனம் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை நம்ம டைரக்டா போன்குள்ள ட்ரில் பண்ணிடுவோம். ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 months அப்படியே விட்டுருவோம். எதுக்கு? அந்த போனும் அந்த இம்ப்ளான்ட்ஸும் சேர்றதுக்காக. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பல்ல வந்துட்டு கொடுத்துருவோம். இதோட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தா நம்ம எந்த பல் இல்லையோ அந்த பல்ல மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். பிளஸ் அது லைஃப் லாங் நல்லாவும் இருக்கும். பக்கத்துல இருக்க 2 பல்லையும் நம்ம வந்துட்டு எந்த விதமான டச்சும் பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கும்.